தன் இயல்புகள் நிலையிலிருந்து குறைந்த ஒரு குழந்தை உடல் பாதிக்கப்பட்டு ஒரு அறையில் இருக்கின்றார். அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆனந்த சிரிப்பு, மகிழ்ச்சி, விருந்தோம்பல் எல்லாம் ஒரு கண்ணில் நிற்கிறது என்றாலும் அந்த குழந்தையை நோக்கிய பார்வை எனக்கு ஒரு பகுதி. அப்படி ஒப்பிட்டு அந்த பெற்றோர்களை பார்த்தபோது அந்த பெற்றோர்கள் சொன்னார், கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த பரிசு. வியந்து போனேன். இயல்பான குழந்தைகளுக்கான நிலையில் குறைபாடுடைய அந்த குழந்தையை பார்த்து பெற்றோர்கள் சொன்ன செய்தி, உலகத்தில் எத்தனை பேருக்கு மத்தியில் எங்களை தேர்ந்தெடுத்து கடவுள் கொடுத்திருக்கிறார். காரணம், எங்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும் என்று நம்பி இந்த குழந்தையை எங்களுக்கு இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். எவ்வளவு பாசிட்டிவ் தாட், எவ்வளவு உயர்ந்த எண்ணம். நீங்கள் எத்தனை கோடி கோடியாக கட்டி கோவில் கட்டினாலும் கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த அன்பு சொற்களுக்கு ஈடாகுமா? சித்தார்த்தன் புத்தனாக மாறியதும், குதிரை அழுததும், குந்தி கேட்டதும் எந்த பெற்றோருக்கும் உள்ள செயல்களை பார்க்கின்றேன். மாறுபட்ட கருத்தே அல்ல. எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் அன்பும் மனிதநேயமும் ஒருவரிடத்தில் இருந்தால் அது ஆலயம் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மா.